ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மையப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பவுல் இந்த ரோமர்கள் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது ஏறக்குறைய இந்த முழு சுவிசேஷத்தையும் இதற்குள்ளே அடக்கிவிட்டார் என்று நாம் சொல்லலாம். ரோமர்கள் நிருபத்திலே எல்லா விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த அதிகாரத்தில் இந்த 14-15 அதிகாரங்களிலே மிக முக்கியமாக விஷயங்களை அவர் பேசினார். குறிப்பாக இந்த வசனம் 15:5, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மையப்படுத்தும்படிக்கு. இப்போது இந்த தரத்தை நாம் அடைந்து விட்டோமா அல்லது அடைந்திருக்கிறோமா அல்லது அடைய போகிறோமான்னு கேட்டால் இதை நாம் என்ன செய்யணும்? இதை நிச்சயமாக நாம் அடைய வேண்டும். நாம் தேவனோடு கூட நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு என்பது முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறது என்ன அப்படின்னா, அதாவது தேவனை நன்றாய் அறிந்தவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரிந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, அல்லது புதிய ஏற்பாட்டை நான் தெளிவாய் விளங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவையும் அவருடைய சபையும் என்ன செய்ய முடியாது, ரெண்டாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சிலர் சொல்வார்கள், எனக்கு தனிப்பட்ட முறையிலே தேவனோடு கூட தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எனக்கு அது மற்ற விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அது தவறு. அது பழைய உடன்படிக்கையிலே அது சரிதான். பழைய உடன்படிக்கையிலே மிகப்பெரிய வல்லமையுள்ள மனிதர்கள் இருந்தார்கள். மோசே இருந்தார், தாவீது இருந்தார், சாமுவேல் இருந்தார், இப்படி நிறைய ஜனங்கள், தானியேல் இருந்தார், எலியா, எலிசா, இப்படி எத்தனையோ பேர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே யார் அப்படின்னு கேட்டால், தனிப்பட்ட முறையிலே தேவனை அறிந்து அவரை சேவித்து அவர் என்ன சொன்னாரோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தங்கள் ஊழியத்தை முடித்தவர்கள். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னா ஒரு அளவுக்கு இருந்தது. இப்போ மோசேக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருக்கிற தொடர்பும் அப்படிதான், அல்லது எலியாவுக்கும் அவன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கும் இருந்த உறவும் அப்படிதான், அல்லது சாமுவேல் அவர் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கும். அதெல்லாம் ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு நான் ஒரு வேலைக்காரன் அல்லது நான் ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவர்களை வழிநடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. சில பேர் ரொம்பவும் சிறப்பான விஷயங்களையும் அதில் செய்தார்கள். மோசே இஸ்ரேல் ஜனங்களை நேசித்த விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்த போதிலையும் கூட அவர்களால் இந்த மாதிரி வசனத்தை என்ன செய்ய முடியவில்லை. இந்த மாதிரி வசனம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. எந்த வசனம்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எல்லா வாயினாலும் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ஒரே வாயினாலே. அப்போ இந்த நிலைமை நாம் எப்பொழுது அடைகிறது, அல்லது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இது சாத்தியம்தான். ஒருமனப்பட்டு ஒரே வாயினாலே அப்படின்னா அது ஒன்றான ஒரே சரீரமாக. இப்போ நம்முடைய சரீரத்தை எடுத்து பாருங்கள், இந்த சரீரத்திற்கு ஒரே ஒரு வாய் தான் இருக்கிறது. அதுபோல் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் வர வேண்டும், அல்லது நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். அதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய, இந்த பவுல் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தினுடைய அநேக பலாபலன்களை பற்றி அவர் பேசுவார். அது நிறைய பலன்களை பற்றி அவர் பேசுகிறார் ரோமர்கள் நிருபத்திலே.
அதில் இது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போது நாம் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, மரணத்திற்குள்ளாக மரணத்தினாலே அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்களாக, விடுதலை பண்ணப்படுகிற பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, தனிப்பட்ட முறையில் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய ஒவ்வொருத்தரை கொண்டும் அல்லது அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்து என்ன செய்கிறார்? ஒரே சரீரமாய் அல்லது ஒரே வாயினாலே தேவனை மையப்படுத்துகிற இடத்திற்கு நம்ம என்ன செய்கிறார்? நம்மை கொண்டு வருகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் இந்த 2 அதிகாரங்களிலேயும் 2 விஷயங்கள். அப்போ இதை செய்வதற்கு உள்ள இந்த காரியமானது சகோதரர்களே, இந்த உலகத்தில் எது விலையேறப்பெற்ற விஷயம் அப்படின்னா, அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலையும் பெரிய கிரிகளை செய்வான். இதை குறித்து விவாதிக்கிறவர்கள் நிறைய பேர் விவாதிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் அவரால் செய்ய முடியவில்லை என்று அல்ல, அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனால் அவரால் செய்யக்கூடாமல் இருந்தது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம்தான். அவரோடு கொடுத்த 12 பேரையும் அவரால் என்ன செய்ய முடியவில்லை? ஒற்றுமையாக்க முடியவில்லை. அடிக்கடி பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையை அடிக்கடி தீர்த்து வைத்தார். இங்கே பாருங்கள், இந்த ஒரு சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளையை எடுத்து நிறுத்துவார். இந்த சின்ன பிள்ளையை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி பல உதாரணங்களை சொல்லுவாரே தவிர அவர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் அப்படி ஆகவே இல்லை. கடைசியிலே கூட அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற அந்த சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பாக கூட தங்களில் யார் பெரியவனாக இருப்பான்கிற போட்டி அவர்களுக்குள்ளாக இருந்தது. இப்போ கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியாத விஷயம் என்னன்னு கேட்டால், அதான் இதை இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அந்த பாணியில் நான் பேசலை. ஏன்னு கேட்டால், அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அருளப்படவில்லை. தனிப்பட்ட முறையிலே இயேசுவின் மேல் இருந்தாரான்னு கேட்டால் இருந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ண பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். ஆனால் அவர் அற்புதம் செய்தார். அவருக்கு ஆண்டவர் அதிக வரங்களை கொடுத்தார். அற்புதங்களை செய்தார்கள், அடையாளங்கள் செய்தார்கள். இதில் இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இயேசுவின் நாமத்தை சொல்லி சீசர்கள் கூட என்ன செய்தார்கள்? சீசர்கள் கூட பிசாசை துரத்தினார்கள், அவர்கள் சுகமாக்கி. ஆனால் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், போய் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார். அவர்களும் போனார்கள். அவர்களும் அதை செய்து சந்தோஷத்தோடு கூட திரும்பி சொன்னார்கள், உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட வரங்கள் இருந்தது, வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. ஆனாலும் கூட அந்த 12 பேரும் ஒரே வாயாக மாறினார்களான்னு கேட்டால் மாறினார்களா? இல்லை, அவரவர்களுக்கு தனித்தனி வாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறி போய், அவர் பரத்துக்கு போனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆகவே தேவனுடைய கரத்தினாலே அவர் உயர்த்தப்படும் பொழுது இதை பொழிந்தள்ளினார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இப்போ பொழிந்தருளப்பட்ட போது, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பிறகு நாம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் அப்போஸ்தலர் கையினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டதைத்தான் எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கீகரிக்கிறார்கள். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அடையாளங்கள் எங்கே, அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவர்கள் கையினாலே அநேக அடையாள அற்புதங்கள் நடந்தது. ஆனால் நாம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய அல்லது சபையாய் கூடி வந்திருக்கிற நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த 12 பேரும் அல்லது அந்த 11 பேரும் என்னாகி விட்டார்கள் கேட்டால், இப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அப்படி தனித்தனி வாயாகவா இருந்தார்கள்? இல்லை.
பேதுருவும் யோவானும் 2 தனித்தனி கேரக்டர்கள், 2 வித்தியாசமான சுபாவம் உள்ளவர்கள். யோவானும் யாக்கோப்பும் அப்படிப்பட்டவர்கள், பேதுரு ஒரு வித்தியாசமானவர். இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிற ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக பொழிந்தருளப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் என்ன விட்டார்கள்? பேதுரும் யோவானும் தான் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போகிறார்கள். அப்போது வெளிரங்கமாக நடந்த எல்லா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து போகும் பொழுது அவனுடைய நிழல் கூட பட்டால் கூட அற்புதம் அடையாளங்கள் நடந்தது. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலும் செய்யப்பட்டது. பேதுரு தொற்கால் அப்படிங்கிற அந்த ஒரு விதவை அவர் போய் என்ன செய்கிறார்? உயிரோடு கூட எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய அல்லது இதெல்லாம் வெளிப்படையாக ஊழியத்திற்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே சுவிசேஷம் சொல்ல போயிருப்பேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த காட்டுக்குள்ளே மருத்துவமனை கிடையாது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை அல்லது ஆண்டவரே என் கைகளை வைக்கிறேன், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சுகமாக வேண்டும் என்று கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக அது சுகமாகும். எங்கே? காட்டுக்குள்ளே. ஆனால் எனக்கு பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய வேண்டியதில்லைன்னு கேட்டால் அதை போட்டு பிரயத்தனம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், நோய்களை சுகமாக்குகிறார். எங்கே அப்படின்னு கேட்டால், தேவை எங்கே இருக்கிறதோ, தேவையுள்ள இடங்கள் என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கும் நடக்கிறது. உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அப்போஸ்தலர் காலத்து அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே இப்பொழுது எங்கே அப்படின்னு டவுனுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்கக்கூடாது. நீ காட்டுக்குள்ளே போய் பாரு, வனாந்திரத்தில் போய் பாரு. அங்கே மிஷினரிகள் மத்தியிலே அல்லது காட்டுமிராண்டிகள் மத்தியிலே எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது, எத்தனை அடையாளங்கள் நடக்கிறது என்பதை போய் பாருங்கள். இங்கே டவுனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இது நடக்கும் அது நடக்கும்னெல்லாம் பேசக்கூடாது. அது நடக்கிறது, இன்றைக்கும் நடக்கிறது. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் எதை சபையாய் கூடி வந்திருக்கிற நாம் இப்பொழுது எது நமக்கு நம்முடைய பார்வைக்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களை அழைத்தீரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாயினாலே மையப்படுத்துகிற இடத்திற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் வர வேண்டும். அதற்குத்தான் பவுல். ஆகவே நாம் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்னு கேட்டால், மிகப்பெரிய ஊழியங்களை செய்வது எளிது சகோதரர்களே, மிகப்பெரிய ஊழியங்களை செய்வது எளிது. ஆனால் 2 பேரை ஒற்றுமையாக்குவது மிக மிக கடினம். நம்முடைய மூத்த சகோதரர்கள், நமக்கு மாதிரியாக இருக்கிற சகோதரர்கள் சகோதரர் சகரியா போனனாக இருக்கலாம், இயன் ராப்சனாக இருக்கலாம். இவர்களை குறித்து வேறு எதையுமே நான் பெரிதாக எனக்கெல்லாம் பெரிதுபடுத்துவதில்லை. நான் பெரிதுபடுத்துவதெல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷங்கள் 2 மனிதர்கள், 2 சேக் அவர் வேறொரு பாணியிலே வளர்ந்தவர். அவர் கேரளாவிலே பிறந்தவர், அவர் வேறொரு கலாச்சாரத்திலே வளர்ந்தவர். இயன் ஒரு ஆங்கிலோ இந்தியன், அவர் வேறொரு கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். ஆனால் இந்த 2 பேரும் ஒருமனப்பட்டு அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் பார்த்ததே இல்லை சகோதரர் சொல்ல. நீங்கள் தெரிந்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள். 35 வருடங்களாக நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன். இந்த 35 வருடங்களில் எக்கச்சக்கமான பத்திரிகைகளை நான் படித்திருக்கிறேன். எக்கச்சக்கமான ஊழிய சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை படித்திருக்கிறேன், ஊழியங்களை பற்றி படித்திருக்கிறேன், எல்லாத்தையும் படித்து தான் இருக்கிறேன். இன்றைக்கு யூடியூப் இருக்கிறது. யூடியூப் இல்லாத காலத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறேன், பகுத்து பார்த்துருக்கிறேன், யோசித்து பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே எல்லா ஊழியங்களும் நன்றாய்த்தான் நடக்கிறது. நன்றாய் நடக்காமலும் இருக்கலாம் சிலது. ஆனால் எந்த ஊழியத்திலையுமே நான் பார்த்தது என்னன்னு கேட்டால், 2 சகோதரர்கள் சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச வருடங்களிலே நான் மதிக்கிற விலையேறப்பட்ட ஊழியக்காரர்கள் கூட சொல்கிறேன், இன்றைக்கும் நான் மதித்து கொண்டிருக்கிற வேறு ஸ்தாபனங்கள் இருக்கிற ஊழியக்காரர்களை கூட நான் பகுத்து பார்த்துருக்கிறேன். நான் சும்மாலாம் சொல்ல. அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நன்றாகத்தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் போனவை இந்த விஷயத்தில் அப்போ அந்த சகோதரனுக்கு வல்லமை இல்லையா, வரங்கள் இல்லையான்னு கேட்டால், இன்றைக்கு வரைக்கும் வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த செய்திகள் எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது.
ஆனால் என்னத்தை நான் பார்க்கவில்லை என்று கேட்டால், அல்லது எது நிரூபிக்கப்படாமல் போய்விட்டது அப்படின்னு கேட்டால், புத்தகங்கள் எழுதுகிறார்கள், பிரசங்கங்கள் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனால் 2 சகோதரர்கள் கடைசி வரைக்கும் ஒரு மனமாக அந்த ஊழியத்தில் இல்லை. அதற்கு பதிலாக என்ன நடக்கிறது? கர்த்தர் என்னை எனக்கு வேறொரு பாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனை விட்டு பிரிந்து போய் விடுகிறார். அப்போ என்னென்னா, இந்த விஷயம் சகோதர சொல்லு, இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே இல்லை. நீங்கள் மற்ற எல்லாம் இருக்கிறது, நீங்கள் மற்ற எதுதான் குறைவு? எதுவுமே குறைவில்லை, மற்ற எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்துவ சபைகளில் இன்றைக்கு ஆராதனைக்கு குறைவா, பாட்டுக்கு குறைவா, இசைக்கருவிகளுக்கு குறைவா, அல்லது சேர்களுக்கு குறைவா, கட்டடத்திற்கு குறைவா? எதுவுமே இல்லை. சில கட்டடங்களெல்லாம் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி. 25,000 பேர் ஒரே இடத்துல கூடுகிறார்கள், பெரிய ஆச்சரியம். ஆனால் 2 சகோதரர்கள் 50 வருஷமாக சேர்ந்து ஊழியம் செய்ததை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்போ இந்த விஷயத்தை மட்டும் அநேகர் என்ன செய்யலைன்னு கேட்டால், அதை அவ்வளவு நம்புகிறதில்லை. ஏதோ ஒரு 10 வருடம் சேர்ந்து பிரயாசப்படுகிறார்கள், அப்புறம் சில முரண்பாடுகள் வருகிறது. அப்படி வரும்பொழுது கர்த்தர் எனக்கு வேறொரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, நான் சும்மா சொல்ல, இதெல்லாம் வாசித்து பார்த்தான் சொல்கிறேன், இத்தனை வருஷங்களாய் பார்த்துத்தான் சொல்கிறேன். நான் சும்மா கதை சொல்லலை, உண்மையாக பார்த்தான் சொல்கிறேன். 1990ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் அல்லது நவம்பர் மாதத்திலிருந்து கிறிஸ்தவ பத்திரிகையிலே படித்து கொண்டே இருக்கிறேன். அன்றைக்கிலிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நாம் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இப்போ நமக்கு கேள்வி என்னன்னு கேட்டால், இதையெல்லாம் பார்த்து விட்டு வந்திருக்கிற நாம், இதையெல்லாம் பார்த்து தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்ன முடிவுன்னு கேட்டால், தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற தெளிவு எனக்கு இருக்கிறது. எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதனால் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை பற்றி குறை சொல்வதும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் செய்யாமல் விட்ட விஷயம் என்ன, புதிய உடன்படிக்கையிலே செய்யாமல் விட்ட விஷயம் என்னன்னு கேட்டால், இதுதான். ஆனால் இதை செய்யும்படிக்குத்தான் தேவன் நமக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே வாயினாலே தேவனை மையப்படுத்தும், பிதாவாகிய தேவனை மையப்படுத்தும்படிக்கு. வெகு சீக்கிரத்திலே சகோதர சொல்ல, ஒருத்தருக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லை என்று சொன்னால், எனக்கு ஒரு பாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சுவிசேஷ பாரமுடையவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், எல்லா சுவிசேஷ பாரமுடையவர்களுமே தனித்தனி ஸ்தாபனத்தை தான் தொடங்கியிருக்கிறார்களே தவிர, ஒரு அப்போஸ்தலருக்கு கீழாக இருந்து, இப்போ பவுலை பாருங்கள், பவுலும் சரி, அவரோடு கூட ஊழியம் செய்தவர்களும் சரி, ஏதோ ஒரு சபைக்கு, பவுலே ஒரு அப்போஸ்தலர், ஆனால் அவர் எருசலேமில் இருக்கிற சபைக்கு கீழ்ப்படிந்திருந்திருப்பார், அந்தியோகியாவுக்கு கீழ்ப்படிந்திருந்திருப்பார். ஆனால் இப்படிப்பட்டவர்களை இப்படியெல்லாம் காண முடியவில்லை. இப்போ ஒரு சுவிசேஷ வரம் இருக்குதுன்னு சொன்னால், அவர் ஒரு தனி ஸ்தாபனத்தை ஆரம்பித்துக் கொள்கிறார். அவர் யாருக்கும் கீழ்ப்படிக்கிறது கிடையாது. அப்படி கீழ்ப்படியாதனாலே அந்த தெய்வீக ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே என்னென்னமோ தாறுமாறாக என்ன செய்கிறார்கள், நடக்கிறார்கள். இல்லை, இது கிறிஸ்துவம் அல்ல. மொத்த கருத்தில் எல்லாரும் என்ன முடிவுக்கு வந்து விட்டாங்கன்னா, பிரதர் என்னதான் இருந்தால கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அல்லவா, எப்படி ஆகிலும் ஊழியம் நடக்கிறது அல்லவா, அது போதும்னா அது நமக்கு வேணால் போதும். ஏன்னா நாம் 19 போகிற ஆளுகளாச்சு. என்னங்க குடும்பத்தில் என்னதான் நடந்தானுங்க, மொத்தத்தில் எல்லாம் நல்லா நடக்குதுங்களே, உள்ளுக்குள்ளே ஏதோ அரசல் புரசல் இருக்கிறதா, அதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், நாம் வேணால் இப்படி பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டான்ட்டு போயிடலாம். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அப்படியெல்லாம் பூசி முழுகக்கூடாது. எப்படியோ ஊழியம் நடக்குதுங்களவா, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கிறார்கள் அல்லவா, 2 ஊழியக்காரர்களுக்குள்ள வருமானம் இல்லைன்னு என்னங்க அப்படின்னா, அதை நாம் வேணால் பேசிட்டு போகலாம். தேவன் அப்படியெல்லாம் பேச மாட்டார். பவுல் அப்படி பேசவில்லை. பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அப்படி இல்லை. இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற சுவிசேஷம் இது அல்ல. பவுல் முழு சுவிசேஷம், இப்போ பூர்ண சுவிசேஷங்கிறாங்க, பூர்ண சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறதுன்னு கேட்டால், பூர்ண சுவிசேஷம் எது அப்படின்னா, ரோமர்கள் நிருபத்தை முழுதாக படித்து பாருங்கள், அதுதான் முழு சுவிசேஷம். ஆனால் இன்றைக்கு பாதி சுவிசேஷம் தான் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ ஜனங்கள் ஒரு இடத்துல கூடி வருகிறார்கள். அதெல்லாம் வெறும் ஒரு நெல்லிக்காய்களைப் போல. நெல்லிக்காயை நீங்கள் இப்படி மூட்டையிலிருந்து எடுத்து உருட்டி விடுங்க பார்க்கலாம், எப்படி ஓடும்? அது எல்லாம் தனித்தனியாக ஓடும். அதுபோல் ஒரு ஆராதனையிலே காலை 5 மணிக்கு நடக்கிற ஆராதனையிலே 5000 பேர் கூடுகிறோம், 7 மணிக்கு நடக்கிற ஆராதனையிலே 10,000 பேர் கூடுகிறோம். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதெல்லாம் ஒரு அளவுக்கு பார்த்து நானும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன், தேவன் அதனுடைய முடிவு என்ன, அல்லது அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும், அந்த இடத்தை நாம் விடாப்பிடியாய் பிடித்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாமும் எல்லாரைப் போல நாமும் பொதுவாக மாறிவிடுவோம். மொத்த கருத்திலே தேவனுடைய பாரம் என்ன செய்யாதுன்னு கேட்டால் நிறைவேறாமல் போய்விடும். 2000 வருஷங்களாக ஆண்டவர் பாரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாரம் நடக்காது. சரி, ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 2 அதிகாரங்கள்லையுமே நாம் ஒருவருக்கொருவர் நமக்கு இருக்கிற அந்த உறவுகளை பற்றி அவர் பேசுகிறார். சபையிலே சகோதரசொரிகளே, பலவிதமான சகோதரசொரிகள் இருப்பார்கள், நாம் இருக்கிறோம். விசுவாசத்திலே இங்கே என்ன வாசிக்கிறோம்? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். விசுவாசத்திலே பலவீனமுள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயம் பண்ணாமல் இருங்கள். சபையிலே சகோதரசொரிகளே, இந்த 2 அதிகாரங்களிலேயும் 2 விஷயங்களை நாம் ஒரு 20 நிமிஷத்திலே கற்றுக்கொள்ளலாம். அதாவது சபையில், அதாவது ரெண்டையுமே சமநிலைப்படுத்தி தான் பவுல் பேசுகிறார். அவர் ஒன்றை மட்டும் பேசவில்லை. விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னும் சொல்லுகிறார். அதே போல் இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு மாதிரி இல்லாமல் அல்லது மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு இடத்திற்கும் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். இங்கே சபையிலே சகோதரர்களே, நாம் எல்லாரும் வித்தியாசமான கோணத்திலிருந்து அழைக்கப்பட்டோம். இப்போ 11 சீசர்களும் கூட அவர்களும் ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்தார்கள். வித்தியாசமாகத்தான் இருந்தார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள், கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்க, தீவிரவாத குரூப்பில் இருந்தவங்களும் இருந்தாங்க. செலத்தோனைப்பட்ட யூதா அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் யாருன்னு கேட்டால் அவன் ஒரு தீவிரவாத குரூப். அவனும் இயேசுவின் சீசனாய் மாறினான். இப்போது இப்படி வித்தியாசமான 11 பேரும் 12 பேரும் வித்தியாசமாய் மாறினார்கள். அதே போல் நமக்குள்ளும் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆண்டவர் சில விஷயங்களை சகோதரர்களே, அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பண்ணவில்லை, அல்லது ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த அந்த அளவுகளும் கூட, குறிப்பாக விசுவாச அளவை எடுத்து பாருங்கள். விசுவாச அளவு கூட ஒருத்தர் அப்படியே கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்கறது போல் அவர் விசுவாசம் உள்ளவராக இருப்பார், இன்னொருவரோ அப்படி இல்லாமல் இருப்பார். அது பாவம் அல்ல. அதனால் நான் விசுவாசிக்கிறது போல் இந்த பிரதர் ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு விசுவாசமே இல்லை, என்னை பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியுங்களா, நானெல்லாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி வைக்கல, சபையில் அப்படி வைக்கல. இப்போ ஒருத்தர் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து என்ன சொல்கிறார், அவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் 14ஆம் அதிகாரத்தில் அவர் என்னது, ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். இப்போ இது உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். சகோதரர்களே, புதிய உடன்படிக்கையிலே இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடலாம் அப்படின்னு எதுவும் இல்லை. எல்லாமே அந்த 14:14 பாருங்கள். ரோமர் 14:14 ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராய் இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். நம்ம பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் கூட, அதாவது புதிய உடன்படிக்கையிலே ஒரு 2 விஷயத்தை விலக்கி வைக்க சொல்லி ஆரம்ப காலத்தில் ஆதி அப்போஸ்தல நாட்களில் தீர்மானம் பண்ணினார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கிறிஸ்துவன் என்ன செய்யக்கூடாதுன்னா, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, ஒரு நெருக்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாதுன்னு அது பழைய அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த காலத்திலே சொன்னார்கள். இப்பொழுதும் அதை பின்பற்றலாம், எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டமில்லை. அதே நேரத்தில் எதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சாப்பிடலாம். ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, என்னென்றால் ரத்தத்திலே உயிர் இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அதைத்தான், இதை தவிர வேறு எதுவும் எந்த பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி ஆதியிலே அவர்கள் நிர்ணயம் பண்ணினார்கள். அதனால் பவுல் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்த மனிதன். அவர் இந்த மாதிரி எல்லா பிரமாணங்களையும் விட்டுவிட்டு அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார், ரத்தத்தை புசிக்கூடாதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறார். மற்றபடி அவர் சொல்லுகிறது என்ன, ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்ல. ஆனால் சிலர் என்ன, விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவன் என்ன நினைக்கிறான்,
இது கர்த்தருக்கு பிடிக்காது, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். சிலர் அசைவம் நன்றாக சாப்பிடுவார்கள். என்ன அசைவமாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், நான் எலி சாப்பிடுவேன் அப்படி. இதை இப்படி நான் ஈசலை சாப்பிடுவேன் அப்படின்னா இன்னொரு பேருக்கு என்ன செய்யாது, ஐயா இது என்ன பேர் இவர் என்ன இங்கிருந்து வந்தவர் தானே, அவர் எங்கிருந்து வந்தவர் அப்படின்னு இருக்கலாம். இப்படி பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம். இப்படி இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் வந்து என்ன செய்யலைன்னு கேட்டால், இப்படி எல்லாருடைய விசுவாச அளவையும் ஒரே மாதிரி வைக்கவில்லை சகோதர சொல்லி. புரிந்து கொள்ளுதலும் ஒரே மாதிரி இல்லை, வேதத்தை புரிந்து கொண்ட விதங்களும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் தேவனுடைய அன்பை பல கோணங்களை விளங்கி கொண்டவர்கள் சபையில் இருக்கிறார்கள். சில பேர் ஆண்டவருடைய அன்புனா அது வந்து என்னது, அது இப்படி இப்படி தடவி கொடுக்கறதா ஆண்டோடைய அன்பு அப்படின்பாங்க. இன்னும் சில பேருடைய அன்பு என்ன, அவர் பிறம்பெடுக்கிறார், அவர் என்னை சிட்சிக்கிறார். இப்படி சகோதர சொல்ல ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், மாறுபட்ட விஷயங்கள் இருக்கலாம், அல்லது வேறு நடைமுறை பழக்க வழக்கங்களை பற்றி இருக்கலாம். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி பெருசாக சொல்ல தெரியல. ஆனால் நாம் என்ன செய்து விடக்கூடாது அப்படி. அதான் இப்படி தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாருன்னா, வித்தியாசமான கோணங்களிலே, வித்தியாசமான சிந்தனைகளில், வித்தியாசமான இப்போ நானெல்லாம் இப்படி பேச மாட்டேன், நானெல்லாம் இப்படி உடுத்த மாட்டேன், நானெல்லாம் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நானெல்லாம் அப்படின்னு எத்தனையோ தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலன்னு கேட்டால் அதுக்குள்ளே தலையிடலை. நாம் வந்து யாரையும் பாவம் செய்ய தூண்டுகிற அளவிற்கு எந்த உடையும் உடுத்தக்கூடாது, அவ்வளோதான். ஆமாம், தகுதியான வஸ்திரம்னு சொல்லி பேதர் சொல்லி கொடுக்குறார். ஸ்திரீ மக்கள் தகுதியான வஸ்திரம், ஒரு வஸ்திரம் உடுத்தினா இது தகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும், இது தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன தகுதி இல்லைன்னா, நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறாயே, நீ போட்டிருக்கிற துணி என்ன இல்லை, உனக்கு தகுதியாக இல்லையே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி ஆகிவிடக்கூடாது. மற்றபடி வேறு எந்த விஷயத்திற்குள்ளும் என்ன இல்லைன்னு கேட்டால் வரல. அப்போது சில காரியங்கள் சகோதர சொல்லி சரி, அப்படி இருந்தாலும் சில பேர் சில சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், கொஞ்சம் வருடங்கள் ஆகும். நாம் வந்த உடனேயே எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்கிறதில்லை. நான் இன்றைக்கும் சகோதர சொல்லி உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கும் வெளிச்சம் பெற்று மனம் திரும்பி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இப்படி செய்யக்கூடாதா, இப்படி நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு இன்றைக்கும் வெளிச்சம் பெற்று மனம் திரும்பி கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே அப்படியானால் நான் வந்து இத்தனை வருஷமாக என்ன செய்து கொண்டிருப்பேன், யாரோ ஒருத்தரை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பேன், யாரோ ஒருத்தர்னா உலகத்தர அல்ல, சபையில் இருக்கிறவர்களையே நான் அற்பமாக எண்ணுவேன் அல்லது குற்றம் சாட்டுவேன். இந்த ரோமர் 14-15 அதிகாரத்தில் இந்த 2 விஷயங்கள் தான். அதாவது விசுவாசத்திலே பலகீனம் உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த கறி சாப்பிடுகிறவனை அற்பமாக எண்ணுகிறான். இல்லை சில பாவமில்லாத விஷயங்களில் சகோதர சொல்லி நாம் போட்டு ரொம்ப தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நமக்கு விசுவாசம் இருந்து பவுல் என்ன சொல்கிறார், 14:22 பாருங்கள். ரோமர் 14:22, உனக்கு விசுவாசமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும், நல்லதென்று நிச்சயித்த காரியத்திலே தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான். காரியம் நல்லதுன்னு நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன், அதில் போய் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா நான் குற்றவாளி ஆகக்கூடாது. அப்போ என்ன, நான் குற்றவாளி எப்படி ஆகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் மற்றவர்களை வற்புறுத்துகிறதுனாலே குற்றவாளியாய் மாறுகிறேன். நான் செய்கிறது போல் நீங்கள் செய்யுங்க, அல்லது நீங்கள் ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நல்லதென்று நிச்சயித்த காரியம்தான். நான் சொல்லுகிற தப்பில்லை, நல்ல காரியம்தான். ஆனால் நல்ல காரியத்தை பிறரிடத்திலே திணிக்கும் பொழுது, இப்போ உதாரணமாக அந்த 21ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுவதற்காவது தவறுவதற்காவது பலவீனப்படுவதற்காவது ஏதுவாக இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும். சகோதர சொல்ல, பழைய ஏற்பாட்டிலே திராட்சை ரசம் குடிக்கிறது வந்து அது ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த திராட்சை ரசத்தை கொஞ்சம் அதிகமாக குடித்தால் அது வந்து போதையாய் மாறிவிடும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு திராட்சை ரசம் குடிப்பது பொதுவான பழக்கம், ஆனால் வெளியில் உள்ளவர்களுக்கு அப்படி அல்ல. அதனால்
திமோத்தி என்ன செய்யாமல் இருந்தார்? அதாவது இப்படி அதை சொல்லுகிறார்கள், இந்த வசனத்தை அப்படி சொல்லுகிறார்கள். எந்த வசனம்? அந்த 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். அதாவது இது எப்படி, இந்த வசனத்திற்கு விளக்கம் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், மொத்தத்தில் அவருக்கு ஏதோ உடம்புக்கு சரியில்லை, வயிற்றில் ஏதோ பிரச்சனை, அதுக்கு அவர் தண்ணி தான் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தார். இவர் இதை சேர்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டால், நான் திராட்சரசம் குடிக்கிறதை மற்றவர்கள் பார்த்தால் இடறி போவார்கள் அப்படிங்கிறதற்காகவே திமோத்தி என்ன செய்யலாம்? திராட்சரசம் குடிக்காமல் இருந்தாராம். என்றால் திமோத்தியும் பவுலை போல புறஜாதிகள் மத்தியிலே போய் ஊழியம் பண்ணவர். அவர் அந்த பழக்கத்தையே செய்யலாம். ஏனென்றால் மதுபானம் பண்ணுகிறதோ அல்லது திராட்சரசம் குடிக்கிறதோ மற்றவர்கள் இடறி போகிற மாதிரி, இவர் என்ன திராட்சரசம் குடிக்கிறாரே அப்படின்னு யாராவது பார்த்து இடறி போகக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் திராட்சரசம் குடிக்கலையாமா, அது குடிக்கிறதே இல்லையாமா அவர். ஆனால் ஒரு மருந்துக்காவது என்ன செய், மருந்துக்காவது இதை எடுத்துக்கொள் அப்படின்னு பவுல் இதை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொன்ன பிறகு தான் குடித்தாராம். அப்போ என்னன்னு கேட்டால், இப்போ நாம் என்ன இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால், அந்த 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சகோதர சொல்லே, இதனுடைய விளக்கமெல்லாம் எனக்கு பேச தெரியல. ஆனால் மொத்த கருத்திலே நான் என்ன சொல்லுகிறேன்னா, நாம் பிறரை தாங்க வேண்டும். அதாவது நாம் பிறரை அற்பமாய் எண்ணக்கூடாது. நானெல்லாம் கறி சாப்பிட மாட்டேனுங்க, நானெல்லாம் சைவம் தானுங்க அப்படின்னு இருந்தால் நல்லது, அது உன்மட்டிலும் இருக்கட்டும். நீ என்ன செய்யக்கூடாது? அசைவம் சாப்பிடுகிறவனை அற்பமாக எண்ணாதே, அற்பமாக எண்ணாதே. அதே போல் எனக்கு பாருங்கள் எவ்வளோ விசுவாசம் இருக்குது, நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்யாமல் இருக்கிற நபரை அற்பமாக எண்ணாதே. அல்லது ஒன்றை சரியாக செய்ய தெரியல, சொல்லி கொடுத்தாலும் செய்ய முடியல, பலகீனமாக இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவரை நம்புகிறாங்க. வேறு எனக்கு இன்னும் நம்ப முடியல, வேறு எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்தம இருதயம்தான், நல்ல உத்தம இருதயம்தான், ஆனாலும் சில வாக்குத்தத்தங்களை மற்ற இன்னொரு சகோதரன் எடுத்துக்கொள்கிறது போல் எடுத்துக்கொள்ள தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் என்ன செய்யும்? அவனை கூட்டிக் கொண்டு வா, அவனை கூட்டிக் கொண்டு வா, அவனை கூட்டிக் கொண்டு போ. அவனுடைய மன ஐயங்களை அற்பமாக நன்னாதே. நீ உன்ன மாதிரியே நீ போகிற வேகத்திலேயே இன்னொருத்தரை இழுத்துட்டு போக நினைக்காதே. இல்லை, நான் நினைக்கிறது போல் மனைவி நினைக்காமல் இருக்கலாம். நிறைய புருஷன்மார்களுக்கு மனைவியுடைய விசுவாச அளவு தெரிய மாட்டேங்கிறது. சண்டை போடுகிறோம், வெட்கப்படுத்துகிறோமே தவிர இல்லை, அவர்கள் என்ன விசுவாச அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இறங்கி போய் நடத்துகிறதில்லை, அதை தாங்குகிறதில்லை. நாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறோம், தூக்கி எறிந்து விட்டு வந்து விடுகிறோம். ஆனால் இயேசு எப்படி இருந்தார் பாருங்கள். இயேசு இந்த 2 வசனங்களை பாருங்கள். பலமுள்ளவர்களாய் 15ஆம் அதிகாரம் 1-2, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். சில நேரங்களில் நம்ம இஷ்டத்தின்படி, அதாவது எனக்கு நான் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவன், நான் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் பொறுத்து நீ உனக்கே பிரியமாய் நடக்காதே. உனக்கே பிரியமாய் நடக்கிறேன்னா ஏதோ பாவம் செய்கிறதை நான் சொல்லவில்லை சகோதர சொல்லை. விசுவாச வாழ்க்கையில கூட நமக்கே பிரியமாய் நடக்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், அது நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள் என்பது இல்லை. அதை விட்டு இன்னொரு கொஞ்சம் கீழே இறங்கி பலகீனருடைய பலகீனங்களை தாங்கி என்ன செய்யணும்னா, மற்றவர்களுடைய, அது 2ஆம் வசனத்தை பாருங்கள், நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். சபையில் இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பொறுப்பு என்னன்னு கேட்டால், நாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும், எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும் என்பது சரி. ஆனால் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நடக்கையும் சகோதர சொல்லு, நான் இதை செய்கிறேனே, அல்லது இந்த சகோதரனை எப்படி நான் பக்தி விருத்தி அடைய செய்யலாம், எப்படி அவனை உற்சாகப்படுத்தலாம்
அப்படின்னு அந்த எப்போது பார்த்தாலும் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஆண்டவரை துதிக்கிறேன், அவ்வளோதான், நான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இல்லை இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னை பற்றி ஏதாவது கெட்ட பேர் சொல்லிடுவாங்களா? என்னை பற்றி யாரும் சொல்ல முடியாத? இல்லை, அதெல்லாம் வேண்டாம், அது நல்லது, உங்களை பற்றி யாரும் எதுவும் சொல்ல முடியாதான். ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்னன்னு கேட்டால் நமக்கே பிரியமாய் நடக்கிறது, நம்மை நாமே எப்பொழுதும் மெச்சிக்கொள்கிறது, நம்மை நாமே கரெக்டாக வச்சுக்கிறது. இது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஆனால் இதவே ரொம்ப பிரியப்பட்டிருக்காதீங்க. இதவே பிரியப்படாமல் பலகீனருடைய மற்றவங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நான் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் என்று பாருங்கள். 15:3 கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று நடந்தார். இப்போ ஆண்டவர் பாருங்கள், அதாவது பிதாவாகிய தேவனை நிந்தித்தவர்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. தேவனை நிந்தித்து தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வன் யார்? அல்லது தேவனை நிந்திக்கிறவன் எவ்வளவு பெரிய பாவி என்று பாருங்கள். இப்போ அந்த பாவத்தை அல்லது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு, அல்லது ஒரு சகோதரன் ஒழுங்கில்லாமல் நடக்கிறது நல்லதாக இல்லை. ஆனால் இயேசு எப்படி நடந்தாராம்? உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள், அவர்களுக்கு வருகிற தண்டனைகள் யார் மேல் விழட்டும்? என் மேல் விழட்டும். அப்போது பிதாவாகிய தேவனை நேசித்தார் இயேசு, கூட இருக்கிற மனுஷனையும் நேசித்தார். அது எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு வர்ற தண்டனை எனக்கு என்ன செய்யட்டும், எனக்கு வரட்டும் சொல்லி அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார் சகோதரர் சொல்லி. நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதா இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் மற்றவர்களை குறித்து நமக்கு கரிசனை இல்லை சகோதரர் சொல்லி. இப்படி கரிசனை இருந்தால் சபையில் எல்லாரும் நன்றாக வளர்ந்திருப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நம்ம இன்னமும் நமக்கே பிரியமாய் தான் நடக்கிறோம். நான் 8 மணிக்கு தூங்கணுமா, நான் 10 மணிக்கு தூங்கணுமா, நான் இதை சாப்பிடனா வரனா மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எந்த தப்பு பண்ணல. ஆனால் இல்லை, நான் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன செய்தேன்? கரெக்டாக என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறனா, என்னுடைய காரியங்களை முடிக்கிறனா, குடும்பத்தில் சாட்சியாக இருக்கறனா, நல்லது. ஆனால் எப்போயாவது மற்றவங்களுடைய காரியங்களுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோமா? மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளரணுங்கிறக்காக கரிசனை எடுத்திருக்கிறோமா? அப்படி தான். அப்போ என்னன்னு கேட்டால், ஆண்டவர் இப்படி தான் வைத்திருக்கிறார் சபையை. அது ஆண்டவர் பாடுங்க, நான் என்ன செய்ய முடியுங்க அப்படின்னா, அப்படி ஆண்டவர் சபை வைக்கல. அப்படி வச்சுருந்தா தான் சந்தோஷமாச்சே. அப்படி வச்சுருந்தா சந்தோஷம். சபையில் எல்லாரையும் பூர்ணப்படுத்தி எல்லாரும் மிக சிறந்தவர்களாக இருந்தால், அவரவர் வேலை மட்டும் பாருங்கள் போதும் அப்படின்னு இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சபைக்கு ஊழியக்காரர்கள் கூட தேவையில்லை. எதுக்கு ஊழியக்காரங்க? தேவையில்லை. ஆனால் அப்படி இல்லையே. ஒருவர் பலகீனமாக இருக்கிறார், ஒருவர் நோய் கொண்டவராக இருக்கிறார், ஒருவரால் தானே விசுவாசிக்க முடியாதவராக இருக்கிறார். அவர்கிட்ட உட்கார்ந்து பேசி அவருடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பிறர் குற்றுணர்வில் இருக்கிறார்கள். பிரதர், எப்போ இதுக்கெல்லாம் போய் குற்றுணர்வோடு அடைஞ்சிட்டு இருக்கலாமா? என்ன ஆளையா நீ அப்படின்னு பேசாமல், வேறு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படி இல்லை. இப்படி சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பிள்ளைக்கு கை இல்லை, ஒரு பிள்ளைக்கு கால் இல்லை, ஒரு பிள்ளைக்கு பேச மாட்டேங்குது, ஒரு பிள்ளைக்கு காது கேட்க மாட்டேங்குது. எத்தனை தடவை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? காதுகிட்ட போய் சொல்லணும். காதுகிட்ட போய், தங்கம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். கேட்கலையா? காதை கொண்டா வாயில் துப்புற மாதிரி இயேசு கிறிஸ்து வாயில் துப்புனார்ல, அந்த காதில் துப்புனார்ல, அந்த மாதிரி காதோட காது வச்சு இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சகோதரர் சொல்ல. இப்படி காது கேட்காதவர்கள் உண்டு, கை இல்லாதவர்கள் உண்டு, கால் இல்லாதவர்கள் உண்டு. சிலரை தூக்கிட்டு தான் போகணும். உப்பு மூட்டை சும்மா தூக்குறோம் அல்லவா? உப்பு மூட்டை நான் பார்த்துருக்கிறேன்னு சகோதரர் சொல்ல. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நான் இடுவாய்க்கு வேலைக்கு வந்துட்டு இருந்த காலத்தில் என்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், திருப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்பொழுது இந்த முடவர்கள், பிச்சைக்காரர்கள் இவர்களை கவனித்து பார்ப்பது தான் என்னுடைய வேலை. அப்படி கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு நாளில் இப்போ சகோதரிகள், இப்போ வாலிப பிள்ளைகள்லாம் சொல்கிறீங்களவா, எனக்கு வருகிற புருஷன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும்.
இப்படி இருக்கணும், எனக்கு வருகிற பெண் இப்படி இருக்கும்னு சொல்கிறீங்களவா? நான் ஒரு பெண்ணை சொல்கிறேன். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுட்டு இருந்தபோது ஒரு பெண், அவள் ஒரு 30 வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவள் என்ன செய்தால் தெரியுமா? கால் ரெண்டும் ஊனமான சூம்பி இருந்த தன்னுடைய புருஷனை என்ன செய்தார்? உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறாளுங்க. என்ன செய்கிறாள்? உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறாள். அதை கண்டு நான் புத்தி அடைந்தேன், அதை கொண்டு நான் தெளிவடைந்தேன் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போது உங்களுடைய புருஷன் இன்றைக்கு என்ன செய்கிறார்? முடவன், நடக்க மாட்டேங்கிறாரு. எந்திரிச்சு வாங்கினாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த புருஷனை என்ன செய்கிறது? அவர் உப்பு மூட்டையாக தூக்கிட்டு போவோம். இப்படி அருமையான சகோதரர்களே, சபையிலே முடவர்கள் உண்டு, கண் தெரியாதவர்கள் உண்டு, கையில்லாதவர்கள் உண்டு. நான் அவிக்கிற பிரகாரமாய் சொல்லுகிறேன். இப்போ இவர்களை எல்லாம் இப்படி ஏன் ஆண்டவரை வச்சுக்கிறீங்கன்னு கேட்டால், நான் இப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி ஒருத்தர் மேல் ஒருத்தர் கரிசனை. நீங்கள் வீட்டுக்கு போய் சகோதரர் சொல்ல, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம். என்ன வீட்டு பாடம்? ரோமர் 14:15 வாசியுங்கள். அதில் உங்களுக்கு என்ன வெளிச்சம் தெரிகிறதோ அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ சொன்னதை எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சரி பரவாயில்ல, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் சகோதரர் சொல்லி சபையிலே இப்படி என்ன செய்திருக்கிறான்னு கேட்டால், இப்படி தான் நாம் ஒருத்தர் பேரில் ஒருத்தர் கரிசனையாக இருந்து, ஒருத்தருக்காக ஒருத்தர் சுமந்து. இப்போ ஒரு பையன் போலீஸ் தப்பு செஞ்சால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் நிமித்தம் எனக்கு என்னோட பேர் கெடுதுன்னு சொன்னால் கெட்டுட்டு போகுது இல்லை. இப்போ உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது அப்படின்னு சொல்லி எப்படி நடக்க முடியும் சொல்லுங்களேன்? உங்கள் புருஷனாலே ஒரு நிந்தை வருகிறது, சபையில் இருக்கிற சகோதரனாலே ஒரு நிந்தை வருகிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, மற்றவங்க கிட்ட நான் கெஞ்சி மன்றாடிட்டு வந்துடலாம், ஆனால் இவங்கள நான் குறைச்சி நான் பேசிட மாட்டேன். அப்போ அப்படி அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த 14-15 அதிகாரங்களில் நாம் ஒரு மேல் ஒருவர் கரிசனையாக இருந்து, ஒருவர் தூக்கிவிட்டு, ஒருவர் மேல் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான, எப்போ பார்த்தாலும் எனக்கு எது பிரியம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்காமல் நாம் அடிக்கடி செய்கிற காரியங்கள் சகோதரர் சொல்லி அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இடர்லாக்குகிறது. முதியவர்கள் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா எனக்கு பிடிக்குது நான் செய்வேன், எனக்கு பிடிக்குது நான் தூங்க போவேன், எனக்கு பிடிக்குது நான் வீட்டுக்கு நேரத்தில் போயிடுவேன். இப்போ பேர் என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பேர் அப்படின்னா, அல்லது என்னை குறித்து யாருமே கரிசனை எடுக்க மாட்டேங்கிறாங்க பேர் அப்படின்னா, அப்போ அதான் இது இது என்னன்னு கேட்டால், ஒரு நடக்க மாட்டாத பையன் கிடக்கிறான், அவனை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு நேரத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நான் போகிறேன், அவன் நடக்க முடியாமல் கிடக்கிறானே. எனவே அருமையான சகோதரர் சொல்லு, நான் செய்கிறது, இப்போ பவுல் 2 விஷயத்தையும் சொல்லுகிறார். நான் ஏன்னா அது எப்படி நடக்குமா, அந்த 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அதாவது நான் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் சாப்பிடுகிறது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த இடரல் எப்படிப்பட்டதுன்னு அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தை பாருங்கள் 14:20, போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாது. அதாவது தேவன் எப்படியோ பாடுபட்டு அந்த பையனுக்குள்ளாக அல்லது அந்த சகோதரனுக்குள்ளாக அந்த சகோதரிக்குள்ளாக ஒரு கிரியை செய்து அவங்கள சபை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இவர் கூட இருக்கிற சகோதரன் பண்ணுகிற வேலையினாலே அந்த தேவனுடைய கிரியை என்ன செய்யப்படுகிறது? அழித்து போடப்படுகிறது. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் நம்பிக்கையும் போகிற மாதிரி நான் நடந்தேன் என்று சொன்னால், என்னுடைய பேச்சுக்கள், நான் இப்படி தான் பேசுவேன், நான் கண்டிப்பாக தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன்னா, இல்லை எல்லாம் சரிதான், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் மறைமுகமாக தேவன் செய்து வைத்திருக்கிற அவர் எப்படியோ பாடுபட்டு ஒருத்தரை சபை கூட்டிகிட்டு வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், நீ என்ன செஞ்சேன்னு கேட்டேன், அதையும் கெடுத்து அந்த தேவனுடைய கிரியை கெடுத்து போடாதே அப்படின்னு சொல்லி, அப்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான். நான் இப்போ சுத்தமில்லாதையே குடித்தேன் சாப்பிட்டேன் அப்படின்னா சுத்தமுள்ளது தான், ஆனால் இடர் உண்டாக்க புசிக்கிறவனுக்கு அது எப்படி இருக்கும்? தீமையாக இருக்கும். நல்ல பண்டம் தான், ஆனால் அதை நீ சாப்பிட்றது மற்றவங்களுக்கு இடர் உண்டா. அதான் இந்த விஷயத்தை இப்படி யோசித்து பாருங்கள். நல்ல விஷயம்தான், ஆனால் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் அதை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்குகிறது அப்படின்னா, அப்போ நான் அதை செய்யக்கூடாது.
அதிலிருந்து மாற வேண்டும், அதிலிருந்து மாற வேண்டும். அருமையானவர்களே, இப்படி சபையை கட்டப்பட்டு இப்படியெல்லாம் என்ன செய்யறதில்லைன்னு கேட்டால் யாரும் கரிசனை எடுக்கிறது கிடையாது. அதனால் மொத்தத்தில் ஜனக்கூட்டத்தை தான் மேனி பாராட்டுகளே தவிர ஒரு குடும்பமாய் கட்டப்படுகிறது இல்லை. ஒரு குடும்பம் இல்லை. எல்லாரும் தன் இஷ்டத்துக்கு நடக்கிறோம் இல்லை. நாம் அதான் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஊனமானவர் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? அப்படி இருங்க, தயவு செய்து இப்படி இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரே, எனக்கு எங்கள் சர்ச்சில் எனக்கு கூட பிறந்தவங்க 10 பேர் கால் நடக்க முடியாதவங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? அப்படி நாம் என்ன செய்யணும்? அப்படி பார்த்து இப்போ கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டால், இது ஒன்றாகி கடைசியிலே நாம் எல்லாரும் அந்த ஐக்கிய வசனத்துக்கு வந்துவிட என்ன வசனம்? நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தராகிய இயேசுவை கர்த்தராகிய பிதாவாகிய அந்த வசனத்தை பாருங்கள். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் இல்லை, ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மையப்படுத்தும்படிக்கு அதை சொல்லிட்டு தான் 7ஆம் வசனத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை எப்போங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? நான் பாவியாக இருந்த பொழுது, ஒழுங்காக பைபிள் படிக்க தெரியாதவனாக இருந்த பொழுது, ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரியாதவனாக இருந்த பொழுது, ஒழுங்காக சர்ச்சுக்கு போக தெரியாதவனாக இருந்தபோது என்னை அவர் ஏற்றுக்கொண்டாரே. எனக்கு பாட்டே பாட தெரியாத போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே. அவர் ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு அப்பொழுது மகிமை உண்டாகும். என்னை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? அதுபோல நான் ஒன்றுமே தெரியாத குப்பையாக கிடந்தபோது ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே. இப்போ நான் பெரிய வேத அறிவாளின்னு கொண்டே காட்டிகிட்டு இருக்கிறதா? இல்லை. ஒரு சகோதரனுக்கு வேதத்தை பற்றி தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரோ அதை போல் நான் அவரை என்ன செய்யணும்? நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் சகோதர சொல்லை இதுக்கு தொடர்ந்து இதை குறித்தான வெளிச்சத்தை ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயங்களில் பேசுவாராக.